வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது முருங்கை பிசின் பற்றி தான். முருங்கை பிசின் வந்து காமனாக நம்ம ஊரில் எல்லா வீட்லேயுமே வந்து முருங்கை மரம் வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டாலே வந்து கிடைக்கும். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. இது யார் யாருக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்கில் அதிகமாக யூரின் போகிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த முருங்கை பிசினை எடுத்துக்கலாம். பாலில் எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மலான சுடுதண்ணியில் வந்து மிதமான சுடுதண்ணியில் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், ஆண்களுக்கு வந்து இரவில் வந்து விந்து வெளியேறுது, செக்ஸுவல் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது முன்னாடியே விந்து வெளியேறுது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து முருங்கை பிசினை வந்து பாலில் கலந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாது எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் உள்ளவங்க, வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஜென்ரலாகவே வந்து போன் அண்ட் ஜாயின்ட்ஸ் வீக்காக இருக்கவங்க எல்லாமே இந்த முருங்கை பிசினை வந்து நீங்கள் தினமுமே நீங்கள் எடுத்துக்கலாம், உணவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க போகும்போது உங்களோட போன் அண்ட் ஜாயின்ட்ஸ் நல்லா ரெஜியூனேட் ஆகி டீஜென்ரேட் ஆகாமல் ரீஜென்ரேட் ஆகிறதுல இது உதவியாக இருக்குது. ஏன்னா முருங்கையை பொறுத்தளவு அதில் நிறைய விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி, புரோட்டீன், பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நன்றி நண்பர்களே.